தமிழ்நாட்டில் மொழியை வைத்து கல்வியை வைத்து 2 classes ஆஃப் பீப்புள், இரண்டு தரப்பட்ட மனிதர்களை உருவாக்கிட்டான். ஒருவன் மேல மேல போயிட்டு இருப்பான், கல்வி தகுதி குறைவாக கொடுத்து இன்னொரு தரப்பட்ட மனிதன் அவங்களுக்கு நம்ம பணி செய்யணும், கடையில் கை கட்டி நிற்கணும், வேலை பார்க்கணும், கூலி வேலைக்கு போகணும், தோட்டத்தில் வேலை பார்க்கணும். அவங்க ஒரு கம்பெனி நடத்தினாங்கன்னா டயரை உருட்டணும், வீட்டை சுத்தம் பண்ணணும், தெருவை சுத்தம் பண்ணணும், துப்புரவு பணியாளர்களாக வேலை செய்யணும். இதெல்லாம் நாம செய்யணும். ஏன்னா அரசு பள்ளியில் படிச்சுட்டாங்க, அவங்களுக்கு 2 மொழி மட்டும்தான் தெரியும். அந்த 2 மொழியும் உருப்படியா தெரியுதா? அடுத்த கேள்வி. தமிழை வைத்து அரசியலிலே தஞ்சம் அடைந்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ் மொழியை வச்சு பிழைப்பு நடத்துறாங்க. அவங்க நிலைமையை பாருங்க. இந்த ஆண்டு 2024 ஏசர் என்கின்ற அமைப்பு ஒரு லேர்னிங் அவுட்கம்ஸ், ஒரு மாநிலத்தில் படிப்பினுடைய தகுதி, கல்வித்திறன் எந்த அளவுக்கு இருக்குன்னு சோதிக்கக்கூடியது. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அவங்க நடத்தக்கூடிய ஒரு ஆய்வு. நிறைய என்ஜிஓக்கள் சேர்ந்து அந்தந்த மாநிலத்தில் நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் ஏசர். இதை தாண்டி எந்த ஒரு ஆய்வறிக்கையும் இல்லைங்க சார், இல்லைங்க பெரியவர்களே, தாய்மார்களே. இந்த ஏசர் 2024 பாருங்க, 2ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பேரா கொடுக்குறாங்க. இதை படிக்கணும். எத்தனை மாணவர்கள் 2ஆம் வகுப்பில் படிக்கிறீங்க, எத்தனை மாணவர்கள் இதை 5ஆம் வகுப்பில் படிக்கிறீங்க, எத்தனை மாணவர்கள் 8ஆம் வகுப்பில் படிக்கிறீங்க. அவங்க கொடுத்த அந்த தமிழ் பேராகிராஃப் பாருங்க. ஒரு ஊரில் ஒரு ஏழை விவசாயி இருந்தார். அவரிடம் ஒரு பானை இருந்தது. அதில் அவர் தினமும் வீட்டிற்கு தண்ணீர் கொண்டு வருவார். ஒரு நாள் பானையில் ஒரு ஓட்டை விழுந்து விட்டது. என்ன செய்வதென்று யோசித்தார். அவர் தண்ணீர் கொண்டு வரும் பாதையில் பூ விதைகளை விதைத்தார். அந்த ஓட்டை பானையிலிருந்து ஒழுகிய நீரினால் அந்த விதைகள் செடிகளாக வளர்ந்தன, அழகான பூக்கள் மலர்ந்தன. இதுதாங்க ஐயா பேரா. இதை 2ஆம் கிளாஸில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக், ஸ்கூல் டெக்ஸ்ட் புக், அதெடுத்து எல்லாத்தையும் படிக்க சொல்கிறாங்க. 3ஆம் வகுப்பில் எத்தனை பேர் அதை படிக்கிறாங்க? 3ஆம் வகுப்பில் படிக்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்கள் இந்த தமிழில் எத்தனை பேர் படிக்கிறாங்க? அந்த ஆய்வறிக்கையின்படி தமிழகத்தில் 87% குழந்தைகள் 3ஆம் வகுப்பில் இதை படிக்க தெரியல. 87% கிளாஸ் 3 படிக்க தெரியல.